இறையேசுவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு அவருடைய நெற்றியிலே 17 காயங்களும் அவருடைய தலையிலே 25 காயங்களுக்கு மேலாக ஆழமான காயங்கள் இருந்ததாக வாசிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு தரம் விழுகும் போதும் ஆண்டவர் விடுவதை எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற சோதனைகளுக்கு நாங்கள் ஒப்படுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே சோதனை வரும்போது மிக எளிதாக நாங்கள் பாவம் செய்கிறோம். சோதனை வருகிறது, பாவம் செய்கிறது, அதோடு முடிகிறது. ஆனால் அந்த ஒவ்வொரு சோதனையில் நாங்கள் வீழும் போதும் அந்த பாவத்தின் அகோரம் எவ்வளவு என்பதை இந்த நிலையிலே நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே என்னவோ ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மக்கள் அவர்களுடைய பாவத்தின் விளைவின் அகோரத்தை அறியாததால் என்னுடைய பாடுகளை உணர முடியாது என்று சொல்லுகிறார். ஒரு நாள் ஒரு மனிதர் கோயிலுக்கு போறதுக்கு வெளிக்கிட்டு வாரார். விடிய காலையிலே இப்படி வரும்போது அது இருட்டாக இருந்ததால அவர் என்ன செய்யறார், இடையிலே தடுக்கி விழுகிறார். விழுந்த உடனே அவருடைய ஷர்ட்ல அப்படியே சேறுபடுது. உடனே அவர் என்ன செய்யறார், எழுந்து வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய ஷர்ட்டை கழுவி சுத்தம் செய்துட்டு மறுபடியும் கோயிலுக்கு வருகிறார். அவர் வரும்போது அதே ரோட்ல அதே இடத்துல மறுபடியும் தடுக்கி விடுகிறார். விழுந்த உடனே அவருக்கு என்ன செய்து ஒரே மனதுக்குள்ள சங்கடம், என்னடா மறுபடியும் ஷர்ட் ஊசி ஆகிருச்சு. அவர் எழுப்பி மறுபடியும் வீட்டுக்கு போறாரு, ஷர்ட்டை கழுவுறாரு, மறுபடியும் கோயிலுக்கு வருகிறார். அவர் 3வது தடவையாக வரும்போது அவர் 2 தடம் எந்த இடத்துல விழுந்தாரோ அவனுக்கு ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, ஒரு மெழுகுவர்த்தியை பிடிச்சு நிற்கிறாரு. அப்ப இவர் போகும்போது கேட்கிறாரு, ஐயா நீங்க ஏன் இன்னைக்கு மெழுகுவர்த்தி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க? அப்ப அவர் சொல்லுகிறாரு, நீங்க போகும்போது இன்னைக்கு விழாம போகணும், அதனாலதான் நாங்க இந்த மெழுகுவர்த்திய பிடிச்சிட்டு இருக்கிறேன். அப்ப உடனே அந்த மனிதர் என்ன செய்யறாரு, கோயில்கிட்ட போன உடனே தனக்கு மெழுகுவர்த்தியை பிடிச்சு அவரையும் கூப்பிடுறாரு, வாங்க நாங்க கோயிலுக்கு போவோம், போயிட்டு சபம் படிப்போம். ஆனா அந்த மனிதர் சொல்லுகிறாரு, இல்ல இல்ல நான் கோயிலுக்குள்ள எல்லாம் வரமாட்டேன். அப்ப அந்த இவர் வற்புறுத்துறாரு, இல்ல பரவாயில்ல கொஞ்ச நேரம் வந்து இருந்துட்டு போங்க. அப்ப அவருக்கு அப்ப உடனே அந்த மெழுகுவர்த்தியை கையில வச்சிருந்த மனிதன் சொல்லுகிறார், நான் கோயிலுக்குள்ள வரமாட்டேன், ஏன்னு சொன்னா நான் தான் பசாசு. அப்ப இவர் யோசிக்கிறாரு, பசாசுன்னு சொன்னா ஏன் நீங்க மெழுகுவர்த்தியை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க? அப்ப அவர் சொல்லுகிறார், நீ 1வது தடவையும் 2வது தடவை, 1வது தடவை போகும்போது உன்னை தடுக்கி விழ வைத்தது நான் தான். ஆனால் நீ வீட்டுக்கு போயிட்டு எப்போது உன்னுடைய ஷர்ட்டை கழுவிட்டு மறுபடியும் வந்தியோ அப்போது ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில இருந்த பாவத்தை எல்லாம் கழுவினார். நீ 2வது தடவை வரும்போது நான் உன்னை விழ வைத்தேன், ஏன்னா நீ கோயிலுக்கு போக கூடாது. ஆனால் நீ எப்போது வீட்டுக்கு போயிட்டு 2வது தடவையும் ஷர்ட்டை கழுவிட்டு கோயிலுக்கு வந்தியோ அப்போது ஆண்டவர் உன்னுடைய குடும்பத்தில் இருக்க பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டாரு. ஆகவே தான் நீ 3வது முறை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கவனமா கூட்டிட்டு போறேன். ஏன்னா 3வது தரம் விழுந்தால் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்க பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருவாரோ என்னவோ அப்படின்னு பசாசு சொல்லுகிறாரு. அன்பார்ந்தவர்களை, சோதனை வரும்போது வீழ்வது எளிதாக இருக்கலாம், அது எங்களுடைய பழக்கமாக இருக்கலாம். ஆனால் எப்போது ஒரு சோதனை வரும்போது இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று ஒருவர் உறுதியாக இருக்க ஆரம்பிக்கிறாரோ ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தை மன்னிக்க ஆரம்பிக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, அவருடைய குடும்பத்திலே புதுமைகளை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆகவே இன்று பெரிய வெள்ளிக்கிழமை என்று ஆண்டவரிடம் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் ஒவ்வொரு தரம் வீழ்ந்து எழுந்ததை பார்த்து நானும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எப்போதெல்லாம் சோதனை வருகிறதோ அப்போதெல்லாம் நான் தைரியமாக எழுந்திருக்க அதனூடாக அந்த ஆசீர்வாதத்தை எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் கொண்டு வந்து சேர்க்கும் பாக்கியத்தை தந்தருளும் என்று மன்றாடுவோம். ஆமென்.